ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி எல்லாருக்கும் ஒரு ஜூஸியான ஒரு ரெசிபி பார்க்கலாம். இன்ஸ்டண்ட்டாக ஜிகர்தண்டா எல்லாருக்கும் பிடிக்கும். ஸோ அது இன்ஸ்டண்ட்டாக எப்படி செய்கிறது அப்படிங்கிறத பார்த்துக்கலாம். இதுக்கு இன்க்ரீடியன்ஸ் வச்சு ஓகேவா. ஸோ இன்ஸ்டண்ட்டாக நான் வந்து வேதா ஜிகர்தண்டா மிக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேக் வாங்கியிருக்கேன். இதோட பேக் வந்து 200 கிராம் தான். ஸோ அது வந்து 120 rupees. தாராளமாக ஒரு 10 பேர் வரைக்கும் சர்வ் பண்ண முடியும். 1 டம்ளருக்கு வந்து 2 ஸ்பூன் வச்சு தான் 200 கிராம்ஸ் இருக்குது இல்லையா, தாராளமாக காணும். நீங்கள் வந்து 1/2 லிட்ரு, அதாவது பால் வந்து நீங்கள் எவ்வளோ வேணால் எடுத்துக்கோங்க. அதில் சர்க்கரை எடுத்துக்கோங்க. சர்க்கரை உங்களுக்கு தேவையான அளவு ஆட் பண்ணிவிட்டு காய்ச்சி ஆற வச்சு எடுத்துக்கோங்க. அதில் ஜிகர்தண்டா மிக்ஸ் உங்களுக்கு எவ்வளோ பால் எடுத்துருக்கீங்களோ அதுக்கேற்றாப்புல 1 டம்ளருக்கு 2 ஸ்பூனுங்கிற விதத்துக்கு நீங்கள் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஓகேவா. நான் வந்து 1/2 லிட்ரு பால் எடுத்திருக்கேன், அதாவது 2 டம்ளர். ஓகேவா. ஸோ அதுக்கு எனக்கு நான் ஸ்வீட்னஸ்க்கு ஏற்றாப்புல நான் எடுத்துருக்கேன். நார்மலாக நம்ம கடையில் நன்னாரி சிரப் இந்த மாதிரி எல்லாம் போடுவோம். இதில் நம்ம ஐஸ்கிரீம் வேணும்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். பட் இதில் நான் ஐஸ்கிரீம் ஆட் பண்ணிக்கல. பால் காய்ச்சி ஆற வச்சு எடுத்து வச்சுருக்கேன். அப்போ தான் ஃப்ரிட்ஜில் நம்ம வைக்க முடியும். ஃப்ரீசரில் வைக்கணுங்கிற அவசியம் இல்லைங்க. ஃப்ரிட்ஜில் மட்டும் நீங்கள் ஒரு 2 hours வச்சு எடுத்தால் போதும். 1/2 hour போட்டிருக்காங்க. நல்லா கூலிங்கோடு சாப்பிடுவீங்கன்னா ஒரு 2 hours வச்சு எடுத்துக்கோங்க. நான் வந்து நைட்டே மிக்ஸ் பண்ணி வச்சுட்டேன். நெக்ஸ்ட் டே வந்து ஆஃப்டர்நூன் தான் எடுத்தேன். பாருங்கள், அதை ஆட் பண்ணதுமே கலர்ஸ் வந்து எப்படி சேஞ்சிங் ஆகி வருது அப்படின்ட்டு. நன்னாரி சிரப் ஊற்றுன மாதிரி இருக்குது. நான் இது பத்தாததுக்கு ஃபஸ்ட் டைம் வேறு யூஸ் பண்ணுறேன் இல்லையா. ஸோ கொஞ்சம் நன்னாரி ஊற்றி எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பண்ணி வேறு பார்த்தேன். பட் நன்னாரி ஊற்றின பிறகு ரொம்ப ஸ்வீட்னால் ஓவர் ஸ்வீட்டு, சாப்பிட்றதுக்கே கஷ்டமாக இருந்தது. இதில் ஊற்றலை, சாப்பிட்ற இதில் தான் எடுத்துக்கிட்டு இருந்தேன். இதிலே இந்த கடல் பாசி எல்லாமே இதிலே இருக்குது. ப்ரோக் பண்ணி போட்டிருக்காங்க. சின்ன சின்னதாக நுணுக்கி போட்டிருக்கிறது வந்து அதுவும் நல்லா போட்ட உடனே கொஞ்சம் கொஞ்சமாட்டு பிசு பிசுன்னு வர தொடங்குது. நீங்கள் எதுவும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. ஃப்ரிட்ஜில் வச்சு நீங்கள் நல்லா ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டா போதும். அந்த இது ஓப்பன் பண்ண பாக்ஸும் நீங்கள் ஃப்ரிட்ஜ்லேயே வச்சுக்கோங்க. உங்களுக்கு அந்த ஸ்பூனில் பார்த்தாலே தெரியும் கடல் பாசி அங்கே எங்கேயா சின்ன சின்னதாக இருக்கிறது. ஸ்வீட்னஸ் எல்லாம் எப்படி இருக்குன்னு பார்த்துக்கோங்க. எனக்கு கொஞ்சம் ஓகேன்னு தான் தோணுச்சு. ஸ்வீட் பத்தலை அப்படின்னு ஃபீல் பண்ணிங்கன்னா நீங்கள் போட்டுக்கோங்க. சைட்லலாம் போய் கடல் பாசி ஒட்டி இருக்குது. ஸோ அதெல்லாம் நான் எடுத்து விட்டுட்ருக்கேன். பார்த்தீங்கன்னாக்க இந்த ஸ்பூனில் இப்போவே பார்த்தா தெரியும். லைட்டாக ஃபில்ட்ரு பண்ணி கூட உங்களுக்கு காமிச்சிருக்கேன். ஊறின அப்புறம் ரொம்பவும் செமையாக இருக்கும். ஃப்ரிட்ஜில் வச்சு செட் பண்ணிட்டேன். ஓகேவா. செட் பண்ணியாச்சு. இப்போ எடுத்திருக்கேன். பாருங்கள் இப்போ எப்படி ரொம்ப திக்காக இருக்குது பாருங்கள். இதுக்கு ஐஸ்கிரீம் கூட நீங்கள் இன்ஸ்டண்ட்டாக வெளியே ஜிகர்தண்டா மிக்ஸ் ஐஸ்கிரீம் கிடைக்கிது. ஸோ அது மட்டும் கூட நீங்கள் ஜிகர்தண்டா ஐஸ்கிரீம் வாங்கிக்கலாம். இல்லை நீங்கள் நார்மல் ஃப்ளேவர்ஸ் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். பட் நான் ஐஸ்கிரீம் மட்டும் வாங்கிக்கல. அவ்வளோதான். இதை நான் சர்வ் பண்ணிக்க போகிறேன். பட் வந்து நான் சொன்னேன் இல்லையா, நன்னாரி சிரப் ஊற்றி நான் டேஸ்ட் பண்ணி பார்க்குறேன்னு. ஸோ நன்னாரி நான் வந்து நார்மலாக சர்வ் பண்ணும்போது நன்னாரி ஊற்றி தான் நமக்கு இது பண்ணி கொடுப்பாங்க. அதுக்கு மேலே ஜிகர்தண்டா, பாதாம் பிசின் இதெல்லாம் போட்டுட்டு மேலே ஐஸ்கிரீம் வச்சு மேலே நன்னாரி சிரப் எகைன் ஊற்றி நம்ம கொடுப்பாங்க. நான் யூஸ் பண்ணுற சிரப் அப்படின்னாக்கா நன்னாரி சிரப் வந்து ராஜா சர்பத் அப்படின்றக்கும் அதுதான். ஒரு பாட்டில் வந்து 60 to 70 வரும். 1 லிட்டர் கெப்பாசிட்டி உள்ள பாட்டில்.
எவ்வளோ திக்காக இருக்குது பாருங்கள், ஊற்றும்போது உங்களுக்கே தெரியும். இதில் உங்களுக்கு எதாவது ஆட் பண்ணணும் அடிஷ்னலாக அப்படின்னு ஃபீல் ஆச்சுன்னா அது உங்களோட விருப்பம். இனி இதில் நன்னாரி வேறு ஆட் பண்ணியிருக்கேன். அதை மிக்ஸ் பண்ணும்போது இன்னும் எப்படி கலர்ஸ் வந்து சேஞ்ச் ஆகுதுங்கிறத பார்த்துக்கோங்க. கலர் மொத்தமாகவே நல்லாவே சேஞ்ச் ஆகிடுச்சு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே சேனலில் பெல் ஐக்கானில் ஆளுங்கிற பட்டனை மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிடுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னும் பல வீடியோஸ் உங்களுக்காக நம்ம சேனலில் வரப்போகுது. தேங்க்யூ, பாய், டேக் கேர்.